அன்பானவர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி பிப்ரவரி 1 1ஆம் தேதி. ஆமாம், 2025. இன்றைக்கி ஓமந்தூரார் ராமசாமி அவர்களின் பிறந்த நாள். பட் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எதுவும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு எப்போவுமே தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனை பற்றி பேசுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த இது புஸ்தகத்தில் ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. அதை நான் படிக்கலான்னு விரும்புகிறேன். விருப்பப்பட்டால் கேளுங்கள். ஒன்றும் இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஆ ஓகே, அப்படியே வீடியோ விட போகலாம். ஓகேவா? பாருங்கள், அதாவது எம்ஜிஆர் தந்த சத்து உணவு. சி எம்ஜிஆர் தந்த சத்து உணவு. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் கூட பாருங்கள். சி த சில்ட்ரன்ஸ் ஓவர் தேர் ஆர். ஓகே, அப்படியே கொஞ்சம் அது கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா ஆர்டிகல் பெருசு. அப்போது அந்த நிகழ்ச்சி நடந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகி போயிட்டன. ஏழை குழந்தைகள் ஒரு வேளை கஞ்சிக்காக கூலி வேலை செய்ய போய் ஆரம்ப கல்வியை கூட சரியாக பெறாமல் இருக்கும் நிலையை பார்த்து அன்றைய முதல்வர் காமராஜ் உடன் துடித்தார். ஆமாம், காமராஜ் அவர்களை மாபெரும் காமராஜர், த கிரேட் மேன் காமராஜர். இருக்கும் நிலையை பார்த்து அன்றைய முதல்வர் காமராஜர் உள்ளம் துடித்தார். யாருக்குங்க வராது? இன்னைக்கு பெத்த குழந்தை பட்டினியாக கிடக்குது, இவன் அள்ளி கட்டுன்னு கட்டுறான். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கும் இன்றைய காலங்களும் சரி, அன்றைய காலங்களும் சரி. சரி, அப்படியே வீடியோவோட போகலாம். ஆமாம், காமராஜர் உள்ளம் துடித்தார். கோவில் பட்டியில் வைப்பாறு பாலத்தை தொடங்கி வைத்த அன்றுதான் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தை அறிவித்தார். அவர் இதற்காக நான் பிச்சை எடுக்கவும் தயார் என்றார் அந்த பெருந்தலைவர். பேர்பட்ட பிள்ளைங்க, யாரோ பெற்ற பிள்ளைங்க, எவனோ பெற்று போட்ட பிள்ளைங்க. அது நல்ல அப்பனுக்கு பிறந்ததா கெட்ட அப்பனுக்கு பிறந்ததான்னு கூட அவர் சிந்திக்கவில்லை. அவர்கள் பசியில் இருப்பதை பார்த்து பிச்சை எடுத்தாவது நான் அவருக்கு சோறு போடுவேன் என்கிறார். பெற்றோர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இன்றைய காலங்களில் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகள் தான் அந்த உலகத்தின் மாபெரும் சொத்து. அதை விட்டுட்டு எவன் பின்னாலேயோ சூ அது பின்னால் சுற்றுறீங்க, தப்பு. சரி, சமீபத்தில் இன்னொரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் ஏழை குழந்தைகள் அதிகம் உள்ள பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர், இது புஸ்தகத்தில் இன்றைய என்ன உடனே எம்ஜிஆர் என்று உயிரோடு இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. நீ நினச்சிப்ப, ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தானே நீங்கள். யார் பின்னால் சுற்றணுமோ அவங்க பின்னால் சுற்றாமல், யார் கூட சுற்றக்கூடாதோ தாங்க சாத்தான்கள் பின். ஆமாம், சாத்தான்கள் பின் தானே சுற்றி கொண்டு இருக்கிறீர்கள். பெற்ற மக்களுக்கு கிட்டே அன்பு செலுத்துறீங்க. குழந்தைங்க மேலே எங்கேயாவது கொஞ்சம் துளியோடு பாசம் இருக்கா அவங்களுக்கு? சரி, அது கிடக்கட்டும். ஸோ சமீபத்தில் இன்றொரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் ஏழை குழந்தைகள் அதிகம் உள்ள பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். 5 முதல் 10 வயது வரையில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் 2 முதல் 4 வயது வரை உள்ள எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் தினமும் ஒருவேளை இலவச சத்துணவு வழங்கும் 100 கோடி ரூபாய் திட்டத்தின் தொடக்க விழா அது. முதலமைச்சர் பேசினார். சிவகாசியில் நடந்த ஒரு விபத்தை பற்றி நேரில் அறிய காரில் போய் கொண்டிருந்தேன். தூத்துக்குடி அருகே என்னை பார்க்க தாய்மார்கள் பலர் ஓடி வந்தனர். அவர்களது இடுப்பில் குழந்தைகள். ஆமாம், அவர்களது அப்படியே ஒழியாடுறாங்க. அவர்களது இடுப்புகள்னா குழந்தைங்கள தூக்கின்னு ஓடியாடுறாங்க. உடனே அது மனம் பொறுக்குமா? காரில் இருந்து இறங்குகிறார். உடனே என்ன பண்ணுறாரு? நான் காரில் இருந்து இறங்கி காலையில் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று பதில் சொன்னாங்க. குழந்தைங்கள இடுப்பில் வச்சு தூக்கின்னு ஓடியாடுறாங்க.
ஒரு மனிதனால் அதை அவரை பார்ப்பது, என்னை பார்ப்பதற்கோ உன்னை பார்ப்பதற்கோ யாரோ ஒருத்தவங்க குழந்தைங்கள இடுப்பில் வச்சு தூக்கின்னு பயங்கரமாக நிறைய பேர் ஓடியாராங்கன்னா உன் மனது எப்படி துடிக்கும். உடனே காரை விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே அவங்கள பார்த்துட்டு கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு என்று கேட்டேன். இல்லை என்று பதில் சொன்னார்கள். அப்போது குழந்தைகள் சாப்பிட்டார்களா என்று கேட்டேன். இல்லை, எங்களுக்கு காலையில் சமைக்க நேரம் இல்லை. காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா? வேலையை முடித்து கொண்டு மாலையில் கூலியை வாங்கி சென்று தான் சமைப்போம். ஆமாம், வேலையை முடித்து விட்டு சாயங்காலம் கூலியை வாங்கி கொண்டு போய் தான் சமைப்போம் என்கிறார்கள். குழந்தைகளும் அப்போது தான் சாப்பிடும், அப்போ தான் குழந்தைங்களுக்கும் சோறும் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க என்று அவர்கள் சொன்ன பதில் வேதனை அளித்தது. இனி வேலைக்கு போகும் தாய்மார்கள் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து சென்று பட்டினி போட தேவையில்லை. அவர்களது ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் நல நிலையங்களுக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வேலைக்கு செல்லலாம். அப்படியே லுகாஸ். ஸோ இனிமேல் அவங்க குழந்தைய வேலைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காப்பகம் அல்லது இந்த பால்வாழியாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆச்சுங்க. அப்படி தான் இருக்கும், பார்க்கலாம், உள்ளே போக தானே தெரியும். ஸோ அழைத்து சென்று பட்டினி போட தேவையில்லை. அவர்களது ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் நல நிலையங்களுக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வேலைக்கு செல்லலாம். என் மகன் அங்கே சாப்பிட்டு கொண்டிருப்பான். சுவையான சத்தான உணவு அவனுக்கு கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியுடன் வேலையை செய்யலாம் அந்த தாய். நல்ல விஷயம் தானே. என் பிள்ளை சாப்பிட்டுன்னு இருக்கோம், நம்ம வேலைங்களை செய்யலாம்னு சொல்லி அந்த தாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாள். அப்படி தானே, அதான முறை. ஸோ அப்போது சத்துணவு திட்டம் பிறக்க காரணமாக இருந்த இந்த சம்பவத்தை முதல்வர் சொன்னபோது அந்த விழாவில் உருகாத நெஞ்சங்கள் இல்லை. இப்படிதான் சத்துணவு தொடங்கியது. காமராஜர் விதை ஒருவர் போடுவாருங்க, அறுவடை ஒருவர் தானங்க செய்வார், தானங்க இயற்கை. சரி, அது விடுங்க. இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு பிறகு ஏழை குழந்தைகள் பட்டினி கிடப்பதை தடுக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் எம்ஜிஆர். சரிங்களா? அரசு அதிகாரிகளுடன் பல முறை இதை பற்றி பேசி வந்திருக்கிறார். ஓகேங்களா? சத்துணவு திட்டம் மெதுவாக வடிவம் எடுக்கிறது. எப்படி சத்துணவு திட்டம் இப்படித்தான் தோன்றுகிறது. ஓகேவா? சத்துணவு திட்டம் மெதுவாக வடிவம் எடுத்தது. ஆனால் அதிகாரிகள் இது முடிகிற காரியமா என்று பயந்தார்கள். இது முடிகிற காரியமா என்று அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரித்த போது இந்த திட்டம் அதில் சேர்க்கப்பட்டு 5 மாவட்டங்களில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவச சத்துணவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இருந்தது. முதல்வரிடம் இந்த வரவு செலவு திட்டத்தை அதிகாரிகள் அனுப்பிய போது ஒரே ஒரு திருத்தம் செய்தார். 5 மாவட்டங்களில் எப்படி அந்த என்பதை அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுதுன்னு சொல்லிட்டார். எப்படி பாருங்க, 5 மாவட்டம், அதே காசு இல்லை, கெல்லாவில் அந்த மாதிரி. ஸோ 5 மாவட்டங்கள் என்று சொல்லி அறிவித்து விட்டு மறுபடியும் அதை அழிச்சிட்டு மொத்தம் எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படி சொல்லிட்டார் என்பதை அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுவதும் என்று எழுதினார். வாட் அ கிரேட் மேன் இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதை இருக்காரு பாருங்க, அதை இங்கே இருக்காரா தெரியுதா? அப்படிதான் தெரியணும். ஆமாம், நல்ல உள்ளங்களை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை. ராத்திரி நீ தூங்கும்போது உன் கனவில் கூட வருவார்கள். அது உன் மனநிலை நல்லா இருக்கணுமே இல்லை. இப்போ என் மனநிலை நல்லா இருக்குது, எப்பொழுதும் என் மனதில் வாழ்கிறார். தூங்கும்போதும் இருக்கிறார், நடக்கும்போதும் இருக்கிறார், படுக்கும்போதும் இருக்கிறார். சரி, அதை பற்றி பேச வேண்டாம். ஓகேவா? என்று அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுவதும் என்று எழுதினார். அவர் முதல்வரின் துணிவு அதிகாரிகளை, அந்த முதல்வருடைய துணிவு அதிகாரிகளை அப்படி அதிர வைக்கிறது. ஒரு முதல்வர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிறார் என் முதல்வர் அந்த மாதிரியா? ஐயோ. சரி, காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஆனால் காமராஜர் அவர் அறிமுகப்படுத்தியது பள்ளி குழந்தைகளுக்கு. மாபெரும் கர்ம வீரர் காமராஜர் இது கிரேட் மேன் இல்லைப்பா. அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் இந்தியா 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 என்பார். தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவர் பேச மாட்டார்.
எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா உலகம் 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 அழகு கலைகளின் சிறங்கம் அப்படின்னு சொல்லுவார். தமிழன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரு கிணற்று தவளையாய், கிணறு இருக்குல்ல, கிணற்று தவளையாய். இப்போ ரொம்ப பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் இன்டு தட். அது தேவையில்ல, நமக்கு தேவையில்ல. ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அதை பற்றி அவசியமா? நான் அரசியல்வாதியும் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு கூட போட மாட்டேன். நான் ஓட்டு கடைசியாக எம்ஜி ராமச்சந்திரனுக்கு போட்டேன். அது ஆயிடுச்சு அப்பா 35 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் ஓட்டு போட்டு இனியும் போடவும் மாட்டேன். ஐ நெவர் டூ தட் மிஸ்டேக் அகைன். நம்ம ட்ரம்ப் சொல்லுவார் பாருங்க, டு மேக் அமெரிக்கா, என்னது டு மேக் அமெரிக்கா, டு மேக் அமெரிக்கா கிரேட்டா, என்னது ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். மறுபடியும் நான் அமெரிக்காவை ஒரு பொற்காலமாக மாற்றுவேன் அப்படி சொல்லுவார் அவர். பட் நம்மெல்லாம் எதையும் சொல்ல மாட்டோம். நம்ம பிடிக்குது எதுவும் படிக்கிறோம். நீ கேட்டா கேட்கலாம், கேட்காட்டினா போகலாம். தட்ஸ் நாட் மை மேட்டர். ஓகே, சரி போகலாம், அப்படியே உள்ள போகலாம். ஸோ காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஆண்டு முழுவதும் என்னது ஆண்டு முழுவதும் அது தரப்படவில்லை. 200 நாட்களுக்கு 3இல் 1 பகுதி பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமே மதிய உணவு அப்போது வழங்கப்பட்டது. ஒரு நாள் அரசு செலவிலும், ஒரு நாள் கேர் நிறைய கேர் சென்டர்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கேர் நிறுவன செலவிலும் அந்த உணவு அளிக்கப்பட்டது. ஆக அரசு அளித்த மதிய உணவு 100 நாட்களுக்கு தான். அரசாங்கம் 10 பைசா, பஞ்சாயத்து ஒன்றியம் 5 பைசா என்று ஒரு குழந்தைக்கு 15 பைசா மதிப்புள்ள உணவு அந்த திட்டத்தில் தரப்பட்டது. ஆரம்பத்தில் சில காலத்துக்குள் அந்த 5 பைசாவையே வழங்க முடியாமல் ஒன்றியங்கள் கை உரித்தன. அதோடு பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் தான் மதிய உணவை தயாரிக்கும் நிலை கஞ்சி வடித்து தரப்பட்டது என்பதே உண்மை. குழந்தைகள் பசியாறினர் என்று சொல்லலாமே தவிர சத்துணவு கிடைக்கவில்லை. அதை பாருங்க, சி திஸ். வா, ஓகே, நல்லா பாருங்க. ஓகே, ஹவ் இட்? சரிங்களா? கஞ்சி கொடுத்தாங்களே தவிர சத்துணவு என்பது அந்த இடத்துல பெருசாக இல்லை. அப்போது இன்றைய தமிழக முதல்வரின் புதிய திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு 45 பைசா, 5 பைசா, 10 பைசா, ஒரு 15 பைசாவில் கொடுக்கப்படுது. இப்போது அப்படியே என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் அப். ஆமாம், இன்றைய தமிழக முதல்வரின் புதிய திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு 45 பைசா மதிப்புள்ள சத்தான உணவு தரப்படுகிறது. குழந்தைகள் எந்தவித உணவை எவ்வளவு உண்ண வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரை தந்திருக்கிறது. அதன்படி உணவு தயாரிக்க ஒரு குழந்தைக்கு 45 பைசா ஆகிறது. ஸோ இப்படி முடிவெடுத்து இந்த திட்டம் 2 பிரிவுகளாக செயல்படுகிறது. ஓகேங்களா? முதல் பிரிவு சமூக நலத்துறை, 2வது பிரிவு ஊராட்சி ஒன்றியம் மூலம் நடக்கும். 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கிராமங்களில் குழந்தைகள் நல நிலையம் அமைத்து பிற்பகல் 12 மணி அளவில் சத்துணவு வழங்கப்படும். வருடத்துக்கு 3000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் வரும் குடும்பத்து குழந்தைகள் எல்லோரும் இந்த சத்துணவு பெறுவார்கள். வருடத்துக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த சத்துணவு கிடைக்கும். இந்த சத்துணவு பெறுவார்கள். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 25 லட்சம் ஏழை குழந்தைகள் பயன்பெறுவர். சரிங்களா? பசி ஆறுவார்கள். சரிங்களா? இந்த திட்டத்தின் பெரிய பிரிவு 31,000 பள்ளிகளில் எவ்வளோ? ஹமாஷ் 31,000 31,000 பள்ளிகளில் 40 லட்சம், ஹமாஷ் 40 lakhs 40 லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிப்பது. ஓகேவா? ஸோ ஆசிரியர் பெருமக்களின் மேற்பார்வையில் இது நடக்க போகிறது. ஓகேங்களா? ஆசிரியர்களின் மேற்பார்வையில், ரைட்டுங்களா? ஆமாம். ஆனால் முன்போல் இவர்கள் சமையல் வேலை செய்ய தேவையில்லை. முன்ன மாதிரி சமையல் எல்லாம் செய்ய வேணாம். அதற்கு தனியாக சமையல்காரரும் உதவியாளரும் நியமிக்கப்படுவார்கள். ரைட்டா? ஸோ பாசிப்பருப்பு பொங்கல், தக்காளி சாதம், தட்டைப்பயிறு பொங்கல், கீரையோடு உளுத்தம் பருப்பு பொங்கல், புதினா சாதம், பலகீரை சாதம், உடைத்த பட்டாணி சாதம், பீட்ரூட் பொங்கல், இஞ்சி புளி சாதம் என்று 28 வகையான நாக்கில் சுவையூறும்
உணவு பட்டியல் ரெடியாக தரப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு வித உணவாக வழங்க உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒருவராக 600 பேர் கோவை மனைவியியல் கல்லூரியில் சத்துணவு தயாரிக்கும் பயிற்சியை பெற்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிக்கிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கிறது வழக்கமான. அதிசய வைக்கும். அவர் நம்ம தலைவர் எப்பவுமே அப்படித்தானே. ஓகேங்களா? இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் கிடையாது, கொஞ்சம் சின்னதுதான். பட் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் தானே. அது இளைஞர்கள், வாலிப பெண்கள் கண்டிப்பாக கேட்கணும். இன்னும் சொல்லப்போனால் என் செல்ல பிள்ளைங்கள் கூட கேட்கலாம். தாத்தாவுக்கு செல்ல பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும்ல. அப்போது புலி வீரவங்கள் நிறந்தது தான் இந்த திட்டமும். மாயா பஜார் வேலை நடந்திருக்கிறது. 60 நாட்களுக்குள்ளா வேலை, மேஜிக் ஒர்க்கு. மாயா பஜார் வேலை நடந்திருக்கிறது. 60 நாட்களுக்குள் இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கான எல்லா பணிகளும் நடந்து முடிந்து விட்டன என்பதே அதிசயமான செய்தி என்றார் தலைமை செயலாளர் கே. திரவியம். அன்புடன் அறைகூவல் விடுத்த முதல் அமைச்சரின் துணிவு மிக்க தலைமைதான் இந்த சாதனையை நிகழ்த்த காரணம். திட்டத்தை ஆரம்பிக்க காரியத்தில் இறங்கியவுடன் எங்களுக்கு இருந்த தயக்கத்தை போக்கி மணிக்கணக்கில் உற்சாகம் மூட்டி ஆலோசனைகள் வழங்கினார் முதல்வர். தாயே துணை என்று எழுதிவிட்டு இது தொடர்பாக அவர் கைப்பட எழுதி அனுப்பிய 36 குறிப்புகள் அற்புதமானவை. எங்கள் பணிக்கு அவையே செயல் வடிவம் கொடுத்தன என்றார் தலைவர். அப்புறம் அதிகார இயந்திரம் மின்னல் வேகத்தில் இயங்கி இருக்கிறது. குழந்தை நல நிலையங்கள் அமைக்க கிராமங்களில் இடங்களை கண்டுபிடித்து 1 மாதத்தில் அவற்றை தயாராகியது பெரிய சாதனை என்றே ஒப்புக்கொள்ள வேண்டும். 16,000 நிலையங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டன. ஒரு மாயா பஜார் வேலை இல்லையா, மேஜிக் பாக் தானே இது என்றார் திரவியம். இந்த கிராம குழந்தைகள் நல நிலையங்களில் பணிபுரிய பாலசேவிகா பயிற்சி பெற்ற 16,000 பெண்மணிகள். பாலசேவிகா பயிற்சி பெற்ற ஹவுமாச்சு 16,000 பெண்மணிகள். பெண்மணிகள் 32,000 ஆயாக்கள். ஆயா தான், ஆயா. 32,000 ஆயாக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பால சேவிகா பயிற்சி பெற்ற பெண்கள் கிடைக்காத கிராமங்களில் 10வது வரை படித்த பெண்களை வேலைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏழை விதவைகளுக்கு முன்னுரிமை தரப்பட்டு வேலைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிலையத்துக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களையே வேலைக்கு எடுத்து கொண்டிருப்பதால் குழந்தைகளுடன் நெருக்கமாக பழக வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்த கவனத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஒரு நிலையத்தில் 100 குழந்தைகளே இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படும். இந்த இளம் குழந்தைகளுக்கு வெறும் உணவை மட்டும் போட்டு அனுப்பி விடாமல் காலை 9 மணிக்கே குழந்தைகளை நிலையத்துக்கு வரவழைத்து மொழி பயிற்சி, கதை சொல்லுதல், பாட பழகுதல் இவற்றுடன் உடற்பயிற்சியும் அளிக்கப்படும். ஒரு நாள் கூட விடுமுறையின்றி 365 நாள்களும் இலவச சத்துணவு தரப்படுவதால் நிலையத்தோடு குழந்தைகள் ஒன்றி போகும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதை பயன்படுத்தி குழந்தைகளை பொறுப்பானவர்களாக வளர செய்ய முடியும். ஓகேவா? இவற்றை விவரித்த தலைமை செயலாளர் திரவியம் சத்துணவு திட்டம் ஆரம்பித்த 10 நாட்களில் தமிழகம் முழுவதிலிருந்து வரும் தகவல்கள் தம்மை கனவு உலகத்துக்கு அழைத்து செல்வதாக சொல்கின்றன என்று முகமலர்ச்சியுடன் அவர் அப்போ கூறினார் திரவியம் அவர்கள். இந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு என்று சொல்லப்பட்டாலும் 120 கோடி ரூபாய் வரை செலவாகலாம். பழைய மதிய உணவு திட்டத்தில் எப்படிப்பட்ட குறைகள் இருந்தன என்பதை அரசு நன்றாகவே அறிந்திருக்கிறது. நான் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தபோது திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் பட்ட வர்த்தனமாகவே அப்போது இருந்த குறைகளை பற்றி பேசினேன். இந்த குறைகளை தலை தூக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அச்சம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயம் இதில் குறைகள் அல்லது ஒழுங்கினம் என்பது இருக்கக்கூடாது, பாவமிக்க செயலாக மாறிவிடும் என்று துடித்தார் திரவியம். இந்த திட்டத்தை பற்றி பிரதமர் ஆவலுடன் விசாரித்தது தெரியும். ஐநாவின் சில அமைப்புகளிலிருந்து வியப்புடன் விசாரித்து கடிதங்கள் வந்திருப்பதையும் சொன்னார் அவர். இடை செருகலாக ஒரு துணுக்குக்கு
சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு முதல்வர் எம்ஜிஆர் தலைமை செயலாளரை அழைத்து, நீங்கள் 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு நன்றாக தூங்கலாம் என்றார். தமாஷாக அந்த அந்த 2 நாட்களில் குவியும் ஃபைல்களை மீண்டும் நான் தானே பார்க்க வேண்டும் என்று திரவியம் பொன்சுவருப்புடன் பதிலளித்தார். திட்டம் செயல்படும் விதத்தில் முதல்வருக்கு பரம திருப்தி. எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கு ஆமாம், இப்போ 2 நாள் ஓய்வு எடுத்துங்க மிஸ்டர் திரவியம் அப்படி சொல்லியிருக்கிறார். ஐயோ ஓய்வு எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த 2 நாள் ஃபைல்களையும் நான் தானே பார்க்க வேண்டும் என்று அவர் தமாஷா கேலி பேசி போல திரவியமார்கள் சொல்கிறார்கள். ஒழுங்கீனங்கள் நடவாமல் தடுக்க அரசு இந்த முறை கிராமந்தோறும் இந்த பணியை கண்காணிக்க சர்வ கட்சி குழுக்களை அமைத்திருக்கிறது. பள்ளி துணை ஆய்வாளர்களும் உதவி கல்வி அலுவலர்களும் சத்துணவு வழங்கும் பணி பள்ளிகளில் எப்படி நடக்கிறது என்பதை சுற்றி பார்த்து அறிந்து கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அச்சிடப்பட்ட ஒரு கார்டு தயாராக தரப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்புகளை எழுதி உடனுக்குடன் போஸ்ட் செய்ய வேண்டும். இப்படி ஒரு மாதத்தில் 20,000 கார்டுகள் எனக்கு வந்து சேரும் என்றார் பள்ளி கல்வி இயக்குனர் வெங்கட சுப்ரியன். ஓகேங்களா, நான் கண்காணிப்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஆய்வுகள் செய்வதற்கு ஆட்கள், அப்புறம் சத்துணவு வழங்கும் பள்ளிகளில் எப்படி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்ய அதிகாரிகள், இந்த மாதிரி அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கார்டு ஒரு எத்தனை கார்டு, ஆமாம் 20,000 கார்டுகள் கிட்ட வந்து தனக்கு வந்து சேர வேண்டும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன நடக்குது நம்ம வாட்ச் ஆகணும், வாட்ச் பண்ணணும். என்ன தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பாப்பா எங்கே போகுது, அவங்க கூட பேசுது, அவங்க கூட பாடுது, அவங்க கூட ஓடுது, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம டச் என்னமோ சொல்லுவாங்களே, டச் என்னது பேட் டச் குட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த கருமாந்திரங்க சனியனுங்க இழவுங்க எங்கே சொல்லிக் கொடுக்க போகுது. எவனாவது மீட்டிங் போடுறான், கூட்டவங்க போடுறான், 200 கொடுப்பான், ஒரு குவார்டர் கொடுப்பான், வரியானா உடனே கொடி என்ன மயிறு கொடி எங்கே போகுது, எதுக்கு போகுது, என்ன கருமை இழவு தெரியாது ஓடும். இப்போ கூட நேற்று கூட நான் பார்த்தேன். ஆமாம், நேற்று கூட பார்த்தேன். ரோடு ஒரே ஃபுல்லாக மாட்டிக்கிட்டானுங்க. அங்கங்கே போய் கேட்டா அவன் காசு கொடுக்கல போல இருக்குது. 200 150 என்ன இழவோ. சனியன்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். இதனால் இந்த சமூகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் எரிய போகுது. இப்போ கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் எரிஞ்சுதுல்ல காட்டு தீ, அந்த மாதிரி இங்கேயும் பற்றிக்கினு எரியும். அந்த மாதிரி மக்கள் இப்படி இருந்தால் பின்ன என்னையா, தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணலாங்க, போகிறாங்க வராங்க பார்க்கல. எவ்வளோ கட்சிக்காரன் புறம்போக்கு அவன் கூப்பிட்றான், கூட்டம் சேர்க்கறதுக்காக கூட்டம், ரோடு டிராஃபிக்கு, ரோடில் இவங்க டிராஃபிக் பார்க்கல, அங்கே ஒரு கருமாக தான் ரோடு மேலே ஒரு கோயில், அதில் போய் ஒருத்தன் குடி போதையில் போய் வண்டியை விடுறான், அந்த கோயில் கதவு ஒடியுது. மக்களாயா நீங்கள்? ஏதோ பாரதி ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாரதி சாங் ஒன்று சாங் என்னமோ ஒரு சாங் ஒன்று இருக்குது, மாந்தருக்குந்தர்னு என்னமோ வரும். சரி விடுங்க, அதை பற்றி பேசினா பிடுங்க போகுது, ஒரு மயிறு பிடுங்க போகிறது இல்லை. சரியா? சரி. அப்போது ஆமாம் இந்த திட்டம் ஜூலை மாதம் முதல் ஆரம்பமாகிறது என்பதை விளம்பரப்படுத்தி இருந்ததால் இந்த ஆண்டு கிராமப்புற கல்விக்கூடங்களில் படிக்க வந்தவர் தொகை அதிகம். மாடு மேய்க்க பையனை அனுப்பிய தாய் மாடு மேய்க்க வேண்டாம் பள்ளிக்கு போய் என்று சொல்லுகிற காட்சியெல்லாம் நடக்குது. ஆமாம், மாடு மேய்க்கிறதுக்கு போய் இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு தாய் வந்துட்டே இனிமேல் இந்த மாடு மேய்க்க போகாதுங்கடா, போங்கடா ஸ்கூலுக்கு போங்கடா, படிங்கடா, அறிவை மண்டையில் ஏற்றுங்கடா, ஒழுக்கம் உண்மை நீதி நேர்மை என்ற அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கடைபிடிங்களா என்று தாய்மார்கள் சொல்லக்கூடிய அந்த காலம் வேறு. இந்த காலம் என்னடா குடிச்சியா, எனக்கும் கூடவே ஒரு குவார்டர் வாங்கி வந்தியா, அசிங்கமாக வருது கெட்ட வார்த்தைகள். சரி, பள்ளிக்கு போ என்று சொல்லுகிற காட்சி நடக்கிறது. பள்ளிக்கு லீவு உண்டு, சாப்பாடு உண்டு, லீவு எல்லாமே இருக்குது என்பது கல்வியில் மாபெரும் புரட்சியை கிராமங்களில் உண்டு பண்ணி விட்டது என்று உணர்ச்சி பெருக்குரல் சொன்னார் பள்ளி கல்வி இயக்குனர் யார், வேங்கட சுப்பிரமணியன். அவர் சொன்னார், அமெரிக்காவில் சப்சிடைஸ்டு உணவு, அதாவது பள்ளிகளில் போடுகிறார்கள். 10 ரூபாய் சாப்பாட்டை 2 ரூபாய்க்கு தருகிறார்கள். தேவை உள்ளவர்கள் யாரும் அதை சாப்பிடலாம். ஆனால் 10 ரூபாய் சாப்பாட்டை 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சப்சிடைஸ்டு உணவு அமெரிக்காவில். ஸோ அந்த மாதிரி சத்துள்ள உணவு. ஸோ அப்படி விஷயம் இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான், ஜஸ்ட் லிட்டிலும் அப்படியே தள்ளிட்டு ஓடிடாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களை தடுக்க முடியாது. கையை பிடிச்சி வாழ்க்கை மோடியாமல் கையை பிடிச்சி நான் இருக்க முடியும். கேட்டால் கேட்கறனா ஓடு. ஓகே. அப்புறம் நாள்களில் விலை குறைக்கப்பட்ட இந்த உணவு தரப்படுவது இல்லை. விடுமுறை நாட்களில் ஏழை மாணவர்கள்
உணவுக்கு வேறு வழியின்றி திருடுவது போன்ற கெட்ட வழிகளில் இறங்கி விடுகிறார்கள். அமெரிக்க கல்வியாளர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா அவன் திருடுவான். சாப்பாடு கொடுத்துட்டா ஓரளவுக்கு திருட்டுத்தனம் என்பது குறைவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் எல்லாம் அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 50 மாகாணங்கள்லேயும் பிச்சைக்காரனுங்க இருப்பானுங்க. பயங்கர பிச்சைக்காரன், ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பான். ஸோ அவங்களுக்கெல்லாம் சோத்தை கொடுத்துடுவோம். அது ஃபண்டு ஒன்று கொடுத்துடுவாங்க, இல்லைன்னா திருட்டு போயெல்லாம் மாறிடுவான். ஆமாம், இங்கே இப்போ நம்ம பார்க்கல, நம்ம வீட்டில் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்கு வீடு 4 பேர் இருந்தால் 4 பேரும் திருட்டு பயலாக இருப்பான். தமிழகத்தில் 8 கோடி பேர்னா 8 கோடி பேரும் திருட்டு பயலாக இருப்பான். இந்தியாவில் 150 கோடி பேர்னா 150 கோடி பேரும் திருட்டு பயலாக இருப்பான். திருட்டு ராஸ்கல்ஸ். சரி, அதை பற்றி பேசினா வரப்போகுது. ஸோ ஆமாம், நாள்களில் விலை குறைக்கப்பட்ட இந்த உணவு தரப்படுவது இல்லை. விடுமுறை நாள்களில் ஏழை மாணவர்கள் உணவுக்கு வேறு வழியின்றி திருடுவது போன்ற கெட்ட வழிகளில் இறங்கி விடுகிறார்கள். அமெரிக்க கல்வியாளர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆரம்பித்த கெட்ட பழக்கம் அவர்களை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அடாவடி வேலைகளை செய்பவர்களாக விடுகிறது. நமது நாட்டு பள்ளிகளில் ஆமாம் ட்ராப்அவுட்ஸ் என்று சொல்கிறோம். ஆமாம், ட்ரூயான்ஸு அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் என்று இவர்களை அங்கே சொல்கிறார்கள். என்னது நம்ம இங்கே அங்கே ஆமாம் அங்கே அமெரிக்கன் சொல்லுவான், அப்படி தான் சொல்லுவான், இப்பவும் சொல்லுவான், அன்றைக்கும் சொல்லுவான், அப்போ 50 ஆண்டாலாம் சொல்லுவான். இவங்களுக்கு அதானே. ஆமாம், ஓகேவா. ஸோ என்னது அவங்களுக்கு வந்து ட்ரூயன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஓகே, இவர்களை அங்கே அப்படி தான் கூப்பிட்றானுங்க. அமெரிக்காவில் விடுமுறை நாட்களிலும் சப்சிடைஸ்டு அங்கே விடுமுறை நாட்களில் கூட சப்சிடைஸ்டு உணவு பள்ளிகளில் போட வேண்டும் என்று பேசப்பட்டு அமலுக்கு வராமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்து காட்டிவிட்டோம். அங்கே என்ன செய்யலையா, தமிழ்நாட்டில் செய்து காட்டிவிட்டோம். அப்படியே போய் அந்த காலத்தில் நடந்துருக்குது. ஓகேவா. அமெரிக்காவில் விடுமுறை நாட்களிலும் சப்சிடைஸ்டு உணவு பள்ளிகளில் போட வேண்டும் என்று பேசப்பட்டு அமலுக்கு வராமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்து காட்டிவிட்டோம். பிள்ளை பசி எப்படி கொல்லிட்டேல். ஒரு பிள்ளை பசியோடு இருக்கும் பொழுது அண்ணம் ஏன்னா அச்சமில்லை உச்சி மீது வாணி எழுந்து வீடு சாப்பாடுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாருங்க பாரதி. சோறு சாப்பாடு இல்லைன்னா அவள்தான் சாவடிச்சிடுவான், எல்லாரையும் கொளுத்தி போட்டு போயிடுவான். சோறு ஒழுங்காக கொடுக்கடா டேய். அப்புறம் எங்கெங்கே எது எரியுதுன்னா அப்போ தெரியாது, கொளுத்தி விட்ருவானுங்க. பசி மனிதனை என்ன வேணால் செய்ய வைக்கும். பார்த்து ஜாகிரதையாக இருங்க பணக்கார பசங்களா, அது நன்றி கெட்ட நாய்களே. டேய், ஆட்டையை போட்ட கட்சிக்கார நாய்களே, பத்திரமா இருங்கடா. போகும்போது வரும்போது ஜாகிரதையாக போங்க. பிள்ளைங்க பசியோடு இருக்கிறானுங்க, கொளுத்தி விட்ருவானுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பசியோடுங்க என்னம்மா பிள்ளை பசி கொல்லித்தேல் என்பார்கள். வயிற்றில் எரி மலையை போன்ற பசியை வைத்து கொண்டு ஏழை குழந்தைகளால் பாடம் படிக்க முடியாது. பகல் 12 மணி ஆனால் சாப்பாட்டு நினைவுடன் இருக்கும் நிலையில் மூளையில் கல்வி ஏறுமா? ஏறாதில்ல. ஆகவே வருடம் முழுவதும் சத்துணவு அளித்து சோறு புகட்டுவது என்பது கல்வித்துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது போல் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். சி திஸ் ஃபோட்டோஸ் ஓகே. அப்போது ஸோ இந்த கொஞ்சம் தான் அதான் ஜஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி விட்டுறாதீங்கப்பா. 28 நிமிஷம் வந்துருச்சுப்பா. சரி, இந்த திட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பல பகுதிகளுக்கு சென்று பார்த்துவிட்டு திருப்தியுடன் இருக்கிறார் இயக்குனர். யார்? வைத்தியராமன் இயக்குனர். சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் தானேப்பா. பசி குழந்தைகள் பட்டினியில் கிடப்பதை என்னை உன்னால் யாராலப்பா பார்க்க முடியும்? ஏன்ப்பா அப்படி எடுக்கிறீங்க? கண்ட நாய்களுக்கும் போய் ஓட்டை போட்டு மயிரை போட்டு பிள்ளைகளை வந்து ரோட்டில் ஓட்டிங்களடா. அசிங்கமாக படுத்துடா. கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசணும்னு தோணுடா. நான் பேசிவிடுவேன்டா. டேய், நான் கெட்ட வார்த்தை பேசணுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கடா. அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுவேன் இங்கிலீஷில். தமிழில் எனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது. இங்கிலீஷில் செம்மையான கெட்ட வார்த்தை அடித்து பின்னுவேன். அவ்வளோ கேவலமாக பேசுவேன் இங்கிலீஷில். சரியா? ஸோ இந்த திட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பல பகுதிகளுக்கு சென்று பார்த்துவிட்டு திருப்தியுடன் இருக்கிறார் இயக்குனர்.
வைத்தீஸ்வரன் கோவில் பஞ்சாயத்து யூனியை சேர்ந்த பள்ளிக்கு சென்றிருந்தேன். அங்கே அளிக்கப்பட்ட மதிய உணவு எலுமிச்சை சாதமும் கத்தரிக்காய் கூட்டும் அமிர்தமாக இருந்தது. அதுவும் அன்று ஞாயிற்றுக்கிழமை. சோழிங் சோழ சக்கர நல்லூரில் கிறிஸ்துவ மிஷினரி நடத்தும் பள்ளியில் கன்னித்தாய்மார்கள் வந்து ஞாயிறு அன்றும் உணவு வழங்கியதைக் கண்டு மகிழ்ந்தேன். சென்ற ஊர்களில் தாய்மார்கள் மகிழ்ச்சியுடன் திட்டத்தை வரவேற்பதையும் தங்களுக்கு பாரம் குறைந்திருப்பது போல பேசுவதையும் கேட்டேன். தமிழ்நாட்டில் 1971 முதல் 71 முதல் வகுப்பிலிருந்து 5வது வகுப்புக்கு வருவதற்குள் 150 மாணவர்கள் படிப்பை நிறுத்திவிடுவார்கள். 82 இது 30% குறைந்தது. இப்போது இந்த சத்துணவு திட்டத்தால் ஜாப்புவன்ஸ் இன்னும் குறையும். இயக்குனரின் உற்சாகம் கரை புரள்கிறது. அப்புறம் இப்படி தான் போதுங்க, அப்படியே போதுங்க, ரொம்ப தூரம் போதுங்க. அப்புறம் புரட்சி தலைவர் என்று எப்போதோ மக்களால் அன்புடன் பட்டம் சூட்டப்பெற்ற பேறு பெற்றவர் நமது முதல்வர். அவர் தனது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லாத ஒரு புரட்சிகர திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார். தமிழக கல்வித்துறையில் அது மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தாமல் போகாது. ஸோ இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மக்கள் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதுக்கே வாயான்னு பிறந்துன்னு இருப்பேன். ரொம்ப பிறந்துடாத, மண்ணு உள்ளே போயிடும். நீ மண்ணு உள்ளே தான் போகிற, அது உறுதி. வான்னு வாயை பிறந்துங்கன்னு டாஸ்மாகில் போய் குடிச்சிட்டு சாவாத. குழந்தைகளை பார், உன் செல்வங்கள். ஆமாம், கனவு கற்பனைகளில் எந்த ஒரு மயிரெல்லாம் கண்டெல்லாம் நீ பெற்றிருக்க மாட்ட. காம ஈஸியாக திருட்டு நாய நம்ம விருப்பப்பட்டு பெற்றான்னு வயசான காலத்தில் நம்மளை காப்பாற்றணும் விருப்பத்தால வயசான காப்பாற்றல பெக்கிறதுக்கு உன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு ஆடா புலக பகுறீங்க பிளாடி பகர்ஸ். பிள்ளைகள் செல்வம்டா உலகம். அது இந்த உலகத்தை தாங்கி செல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தை பாதுகாப்பான நிலையில் வைக்கக்கூடியவர்கள்டா பிள்ளைகள். நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் பிள்ளையை ரோடில் பரிதாபமாக பசியோடும் பட்டினியோடும் அப்படியே குச்சிட்டு சாவுது. இனிமேல் அதெல்லாம் செய்யாதீங்க. சரியா பெற்றோர்களே? அந்த மாதிரி பாவங்களை செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நேசிங்கப்பா. அதை விட உங்களுக்கு வேறு என்னப்பா முக்கியமான வேலை? பிடுங்குற வேலை. இந்த தாஜ்மஹாலை போய் விலையா வாங்கிட்டு வரப்போகிற புறம்போக்கு போடா. குழந்தைங்களை நேசி, அன்பு செலுத்து, அன்பு கரங்கள் கொண்டு அணைத்துக்கொள். உன் புள்ளடா, நீதாடா பெத்த, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பெத்தானா? கேவலமாக பேசிடுவேன், ஜாக்கிரதை. ஒழுங்காக குழந்தைங்கள பத்திரமா பாருங்கள். அதுவும் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைகளை நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் தவறுனாலும் மிஸ் ஆனாலும் போச்சு, அதுதான் வாழ்க்கை பழ போயிடும். அதுங்க வாழ்க்கை பசி பட்டினி திருட்டு கொலை தீவிரவாதம் பயங்கரவாதம், அது வாழ்வே போய்விடும். ஸோ ஜாக்கிரதையாக குழந்தைகளை வளருங்கள் பெற்றோர்களே. நான் அப்படி தான் கற்றுவேன், திட்டுவேன். அது ரொம்ப ஆனால் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாரோ பெற்ற பிள்ளைங்களுக்கு நான் இங்கே கண்ணீர் வடிக்கிறேனேப்பா. சரி, ஓகே, மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மை டியர் போர்டுவல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், நான் எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திடுவேன் காலையில். தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் 3 மணிக்கு எழுந்திடுவேன், 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன், சம்டைம்ஸ் 8 மணி 9 மணி கூட ஆகிடும். இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்க, மோஸ்ட்லி நான் ரொம்ப காலமாகவே அப்படித்தான். ரொம்ப சீக்கிரமாக எழுந்திடுவேன் வழக்கமாக. எப்போயாவது தான் லேட்டாக எழுந்திருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, என் வீடு எதிர்க்க ஒரு மாமரம் இருக்குது. மாமரம், அப்புறம் வேப்ப மரம், அந்த மாதிரிலாம் நிறைய மரங்கள் இருக்குது. இந்த குயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குயில் காலையில் என் கணக்குப்படி பார்த்தா 3:45 கூவுது. ஆமாம், சம்டைம்ஸ் 4 மணி 5 மணி அந்த மாதிரி கூட கூவும். ஆமாம், நான் பார்த்தேன். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:30 to 3:45 மார்னிங், ஏர்லி மார்னிங் அது கூவும். எனக்கு அது என்னை எழுப்புது போலவே எனக்கு அது தோன்றும். அந்த கோழி கூவுதில்ல, அது தர்தனம். அதை பற்றி நான் பேச வரல. குயில், அந்த அற்புதமான அந்த ஒரு இனிமையான அந்த குயில் இருக்கே, அதனுடைய அந்த குரலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நத்திங் டூ. நம்ம மியூசிக் டைரக்டர்ன்றான், வாங்கிடுவான். ஆனால் எந்தெந்த மியூசிக் டைரக்டர் எந்தெந்த பாட்டை எந்தெந்த இங்கிலீஷ் பாட்டிலேருந்து இந்த ஹிந்தி பாட்டிலேருந்து எடுத்தானுங்க போனானுங்க வந்தால் அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் நான் அதை பற்றி நான் பேச வரல. நான் என்ன பற்றி பேச வரேன்னு சொன்னாக்க, அந்த குயில்கள்
அப்போ வழக்கமாக ஆமாம் அந்த நம்ம என் வீடு சொன்னல மரம் சொன்னல அந்த மரத்தில் அவங்க குடும்பமாக இருக்காங்க போல இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். குவிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குரல் ஓசை கேட்டு அப்படியே இந்த என்னுடைய இந்த இதயம் இருக்கு இல்லையா, அப்படியே அது அது அப்படியே பாட ஆரம்பிச்சிடும். நான் எழ ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் இன்னொன்று வழக்கம் போல் படிப்பேன், போவேன், எழுதுவேன், கொள்வேன். தென் கரெக்டாக வேலைக்கு போயிடுவேன். நான் என்ன சொல்ல நான் கொஞ்ச நாளாக அந்த குயில்களினுடைய குரல்களை காணவில்லை. எஸ், கொஞ்ச நாளாக என்னாச்சுன்னு தெரில. அந்த குயில்கள் காணோம், கூவுறது இல்லை. நான் ஃபீல் பண்ணுறேன், என்னாச்சோ ஏதாச்சோ அதுங்களுக்கு, எந்த மரத்துக்கு போயிடுச்சோ, வேறு மரத்துக்கு போயிடுச்சா, இல்லை வேறு ஊருக்கே போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு தெம். பட் நான் நினைப்பது உண்டு, ஒரு வேளை நான் சரியாக சில நாட்களில் எழுவது இல்லை, லேட்டாக எழுந்திரிச்சிருவேன். அப்போது அது நினச்சிருக்குமோ, இந்த ரசிக்க தெரியாத பயல்கிட்ட போய் நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற மரத்தில் இருக்கணும். 8 மணிக்கு எழுந்திரிக்கிறான், 10 மணிக்கு எழுந்திருக்கிறான், புறம்போக்கு எச்சப்பாய. அவன் ஒரு ரசிகன் இல்லை என்று என்னை நினைத்து விட்டதோ, ரசிக்க தெரியாதவன் என்று என்னை நினைத்து வேறு எங்கோ போய்விட்டதோ, வேறு மரங்களை நாடி சென்று விட்டதோ தெரியலை. சரி, எனவே அது மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மனதுக்கு பிடித்தது, மனதுக்கு பிடிக்காதது. அந்த மாதிரி அதனால் நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம அந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை நம்ம கற்றுக்கொண்டு வைத்திருக்க வேண்டும். உதவி செய்வது, ஆமாம், இந்த உதவி செய்வது எப்படின்னு கேட்டாக்க, ஆமாம், உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. எப்படி? உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஏதோ உதவி செய்கிறோம் என்று எல்லோருக்கும் செய்து விடாது. என்ன, யாருக்கு செய்கிறோம் என்பதே முக்கியம். அதாவது நன்றி உள்ளவனுக்கு உண்மையாகவே, தேவைப்படுகிறவனுக்கு உண்மையாகவே உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கருத்து. ஆமாம், யாருக்கு செய்யணும்? நன்றி உள்ளவனுக்கு, விசுவாசம் உள்ளவனுக்கு, உண்மையாகவே அவனுக்கு நம்மிடம் இருந்து உதவி தேவைப்படுகிறதா என்று தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும். சும்மா கண்ணாமூன்னானதோ எதை நம்ம ஊரில் கொடுக்குறான் பாரு இலவசம், அதுக்கு பேர் உதவி இல்லை, அதுக்கு பேர் அயோக்கியத்தனம். அதே மாதிரி இவனும் போய் அவங்ககிட்ட போய் வாங்கி தோன்றுறான் பாரு, அதுக்கு பேர் அவன் உதவி பெறுவதில்லை, அடிமை, கொத்தடிமை. காலங்காலமாக இப்படி பண்ணிட்டானுங்க. ஸோ அதையும் தாண்டுகிறது பகவத்கீதை. பகவத்கீதை இதெல்லாம் கூட சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. என்னென்னா, உன்னுடைய கர்மம் நன்மை செய்வதானால் அதை யாருக்கு வேண்டுமானாலும் செய், அதுவே சுதர்மம். உன்னுடைய கர்மம் நன்மை செய்யணும்னு நீ முடிவெடுத்துட்ட, நன்மை செய்யலாம். எவனாக இருந்தாண்ணா, யாராக இருந்தாண்ணா, நாயாக இருந்தாண்ணா, பேயாக இருந்தாண்ணா, குருவியாக இருந்தாண்ணா, காக்கையாக இருந்தாண்ணா, எதுவாக இருந்தாண்ணா, நன்றி செய்ய, உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அது நன்றி கட்டவனுக்கு உதவினால் கூட என்ன, அது நல்லது தான். நன்றி கட்ட ஒருத்தன் இருக்காங்களா, நன்றி கட்ட விசுவாசம் இல்லை. இப்போ நான் கவர்மெண்ட் எடுத்துக்கிய, நன்றி கட்ட கவர்மெண்ட்டு தானே. ஓ பா, 70 வருஷமாக ஏமாத்தினுங்கிறான் என் மக்களை. 70 years. கடை பெரிய கட்சின்னுவான், வாக்கு வங்கின்னுவான், அதன்னுவான். அவங்களையும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். மக்கள், மதிகட்ட மக்கள். மதிகட்ட இந்த மாதர்களை நினைத்து இதை பாரதி இதோடு பாடுவான். அதை விட்டுரு, நம்ம காலகாலத்தால் பாரதி அவர் போய் சேர்ந்துட்டார், இன்னும் நம்ம தான் போய் சேரலை. ஆமாம், அதனால் நன்றி கெட்டவனுக்கு கூட என்ன, பகவத்கீதை நான் சொல்கிறேன், நன்றி கெட்டவனுக்கு கூட உதவினால் விளைவு இளித்தவாயன் பட்டம் கிடைக்கும். வேணாம் என்ன, இளிச்சவாயம்பா அந்த பட்டம் கிடைக்கும். அதையும் ஏற்றுக்கொள் என்கிறது பகவத்கீதை. அதை கூட ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது பகவத்கீதை. அவன் இளிச்சவாயன்னு சொல்லுவான், அவள் தான். அந்த புறம்போக்குக்கு அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, இளிச்சவாயன்னு சொல்லுவான். ஏற்றுக்கொள் என்கிறது பகவத்கீதை. ஸோ நன்றி கட்டவனுக்கு கூட உதவி செய் என்கிறது பகவத்கீதை. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம திருவள்ளுவர், அதாவது உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வளைத்து. அதாவது ஆமாம், ஏதோ உதவி செய்கிறோம் என்பது இல்லை, யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில்லை, எவருக்கும் சும்மா செஞ்சிடக்கூடாது. எல்லாருக்கும் உதவி தேவைப்படுபவனுக்கு அது தேவைதானா, உண்மையாக அவன் அந்நாட்டுக்கு நம்ம அவனுக்கு உதவி செய்யணும், தெரிந்து கொண்டு செய்யுங்கிறது. இது என்ன சொல்கிறது, இதை நன்றி கட்டவனுக்கு கூட உதவி செய்யன்னு சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு விஷயம் போகுது. ஸோ விரும்பு, அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை பாட்டி. செய் என்று அவர் கட்டளை இடவில்லை, விரும்பு என்று தான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் அல்லவா, நீ விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையின் பார்ப்பதமாக தான்.
அறம் செய்ய விருப்பப்படு ஃபஸ்ட்டு. விருப்பப்பட்டாலே அது பெரிய ஒரு விஷயந்தான். அறம் செய்ய விரும்பு. ஆமாம், அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவை பாட்டி. செய், இந்த கட்டளையெல்லாம் விடல, செஞ்சு தான் ஆகணும். இட்ஸ் மை ஆர்டர், இட் இஸ் மை டியூட்டி டு டூ தட் அப்படிலாம் இல்லை. விரும்புப்பா, உதவி செய்யணும்னு விரும்பு, செய்ய வேண்டும் என்று விரும்பு, விரும்பினாலே போதும் நீ செய்து விடுவாய். அதுதான் அவங்க அந்த அம்மா சொல்லுது என்று தான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஊனமுற்றோர், அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், செய்ய முடியாதவர்கள் ஒன்றை செய்யணும்னு உள்ளே இருக்கும். ஆனால் கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது. கொடுப்பதற்கு கோடியாக பணம் இருக்கும். சல்லி பைசா கொடுக்க மாட்டான். பீயில் போட்டால் கூட அந்த காசையும் எடுத்து துண்ணுடுவான். பீ இருக்கிற மலம் அதில் இருக்கிறத கூட எடுத்து துண்ணுவான். இருக்கப்பட்டவன் நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கிறான் பாரேன், ஆடி காரில் வருவான். ஆமாம், பீயில் கடை காசையும் எடுத்து துண்ணுவான். அதுதான் அந்த பணக்கார நாய். சரி விட்டுரு, அது ஒரு நாய் தான், பிஸ்கட் தின்ற நாய், பீ தின்ற நாய். சரியா? ஓகே. அப்போது நீ விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையும் பரப்படலாம். கருணையுடைய பரப்பளவு எப்படி இருக்குது? விரும்பினா போதும், உன்னால் செய்ய முடியாமல் இருக்கலாம், அதுக்காக நீ வருந்த வேண்டியது இல்லை. அப்போது அந்த யூதர்களை மன்னித்து இருக்க முடியாதா ஹிட்லரால்? ஹிட்லர் நினச்சிருந்தா யூதர்களை கொண்டு இருக்காமல் இருக்கலாம். ஹிட்லர் நினச்சிருந்தா யூதர்களை என்ன பண்ணாமல் இருந்திருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம். அதே மாதிரி யூதர்கள் நினைத்திருந்தால் இயேசுநாதரை கொள்ளாமல் இருந்திருக்கலாம். பாருங்க, யூதர்களை மன்னித்திருக்க முடியாதா ஹிட்லரால்? ஹிட்லர் யூதர்களை மன்னித்திருந்தால் ஹிட்லர்கள் செத்து இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி ஹிட்லர் யூதர்கள் இயேசுநாதரை கொல்லாமல் இருந்திருந்தால் இயேசுநாதர் உயிரோடு இருந்திருப்பார். அப்படித்தான். போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? ஹிட்லர் நினச்சிருந்தா போரே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பார், ட்ரம்ப் பார்த்தீங்களா? ட்ரம்ப், டொனால்டு ஜான் ட்ரம்ப் போரே வேணான்றார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் சொத்து வச்சுருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அவங்க அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் மேன். சண்டையே வேணான்றார். இல்லீகல்ஸ், நோ இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், இல்லீகல், சட்டப்படி தான் எல்லாமே நடக்கணும். சட்டம் இல்லாதவர்கள், சட்டத்தை மீறுபவர்கள், பாலியல் தொலை பண்ணுறவன், அவன் இவன், மூன்றாம் பாலினம், ஆம்பளையே கல்யாணம் கணிக்கிறது, பொம்பளையே கல்யாணம் கட்டிக்கிறது, எங்கேருந்தோ இங்கே புள்ள பெக்கணுன்றதுக்காக போஜிரி பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகளாக என்னை ஜீசஸ் காப்பாற்றினார் என்கிறார் ஹிட்லர். டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்னை ஜீசஸ் காப்பாற்றியிருக்கிறார், அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜீசஸ் என்னை காப்பாற்றி இருக்கிறார். 4 தடவை சூட பார்த்தானுங்க, தப்பிச்சு வந்தார். சரி, அது விடுங்க. ஸோ போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? முடிந்திருக்கும், ஆனால் செய்யலை. அதுதான் அதுக்கே உண்டான பலனை அவன் அனுபவித்தான். ஆமாம், முடிந்தும் அவன் விரும்பவில்லை. ஆமாம், அப்படியே விரும்பினால் நடந்துருக்குது. ஸோ அவனுடைய விதி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ மற்றவர்களை எப்படி நடத்தினோமோ அப்படி இறைவன் அவனை நடத்தினான். நீ என்ன பண்ணியோ அதே தான் உனக்கு வந்தது. நான் உன் மீது அன்பு செலுத்தினால் நீ என் மீது அன்பு செலுத்துவாய். நான் உன் மீது கருணை காட்டினால் நீ என் மீது கருணை காட்டுவாய். நான் உன் மீது எச்சை துப்பினால் நீ அதற்கு பதிலாக என் கழுத்தையே விட்டிடுவேன். அதான் உலகம். சரியா? ஸோ மாட்டை ஒரு அடி அடித்தால் கூட அதற்கு பதிலடி கிடைக்கிறது. நீ பாவம், அது இழுக்குது. மாட்டு வண்டி வச்சுருக்கான் என் தெருவில், நிறைய பேர் வச்சுருக்காங்க மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணவே கூட தவறு. அது மாதாவன்றான், கோமாதான்றான், குலமாதான்றான். பொங்கல் வந்தால் போதும், மாட்டு பொங்கலாக ஏதோ மயிறு பொங்கல், விரட்டுன்னு வெட்டுறான், சவுக்கில் போட்டு அட்டிக்கிறான், இந்த வாழை பிடிச்சி கட்டிக்கிறான். அது மேலே வெயிட் ஏற்றுறான். எவ்வளோ தெரியுமா ஏற்றுறான்? இந்த மாட்டு வண்டியில் தெரியல அது எத்தனை டன் இருக்குமோ, பண்ணோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி மாட்டை நீ அடிப்ப, மாட்டை நீ கட்டிப்ப, ஆனால் பதில் அடி உனக்கு அது கொடுக்கும். அது எப்படி இருக்கும்? உன்னால் வாங்க முடியுமா? தாங்குவியா? அறிந்து கொள்ளுங்கள் அறிவியினர்களே, கொஞ்சமாவது சிந்தியுங்கள். சாக்ரட்டிஸ் போன்றவர், புத்தர் போன்றவர், இயேசு போன்றவர், அரிஸ்டாட்டில் போன்றவர், எவ்வளவு கலீலியோ, அப்புறம் அந்த டார்வின், எவ்வளோ பேர் எவ்வளோ சிந்தனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் சிந்திக்க சொல்லி.
சரி, வண்டி மாட்டுக்கு வைக்கோல் போட்டால் கூட அதற்கு பதில் உனக்கு நன்மை கிடைக்கிறது. அதே அந்த வண்டி மாட்டை நீ அடிக்கிற, உதைக்கிற, என்னென்னமோ பண்ணுற. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நீ வைக்கோல் போடும்பொழுதும் கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கும் பொழுதும் அது உனக்கு நன்மை செய்கிறது. ஐயோ, இவன் நமக்கு வைக்கோல் போட்டுட்டானே, தண்ணி கொடுத்துட்டானே, சரி சனியம் பிடிச்சவன் கடிக்கிட்டும் அடிக்கிட்டும். நம்ம செங்கல்லா மண்ணா மயிரா குப்பையா எதை வேணாலும் இழுக்கலாம் என்று இழுக்கிறது. மாட்டுக்கு இருக்கிற நன்றி கூட மனிதனே உனக்கு இல்லையாடா பாவிகளே. அதுவும் இருக்குது, இயற்கை வருது. இட்ஸ் வெரி ரெடியாக இருக்குது. பிடிச்சி சாவட்டிக்கிறதுக்கு எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸு, அப்புறம் கலிஃபோர்னியா, எங்கேயோ நேற்று கூட மெக்காவில் ஏதோ போல இருக்குது. நேற்று ஐ திங்க் மெக்கா சவுதி அரேபியா சவுதி அரேபியா தான் ஐ திங்க் மெக்கா மதுனா மிகப்பெரிய வேலை. ஏதோ மழையா வெள்ளம் என்னமோ தெரில, பார்த்தேன் அந்த சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். ஸோ வண்டி மாட்டுக்கு வைக்கோல் போட்டால் கூட அதற்கு பதில் உனக்கு நன்மை கிடைக்கிறது. ஆகவே விரும்பு, முடிந்தால் செய், முடியாவிட்டாலும் விரும்பு. என்னது அப்போ என்ன சொல்லுது? விரும்பு, ஃபஸ்ட்டு விரும்புப்பா. விரும்புனா முடிஞ்சா செய், முடியலையா மறுபடியும் விரும்பு. செய்யணும் என்று நினைப்பா, உதவணும் என்று நினை, கொடுக்க வேண்டும் என்று நினை. பிடுங்காதே. பைபிள் சொல்லுது, கொடுப்பவனாயிரு, பெறுபவனாயிராதே. பைபிள் சொல்லுது கொடுக்கிறவனாயிரு, பிச்சைக்கார பயலாக இருக்காத. அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ ஆணும் பெண்ணும் அதே மாதிரி இயல்பாகவே பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள். பெண்கள் எவ்வளோ ரொம்ப அற்புதமானவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள். ஆண்களின் மனம் திண்மை உடையது. ஆமாம், கணவன் தனக்கு காரியம் ஆக வேண்டுமானால் மனைவியை பாராட்டினால் மகிழ்ந்து போவாள். இதுதான் பெண் மனம் என்பது. ஆமாம், ஒரு ஆம்பளை ஒருத்தவன் பொம்பளையை ஏமாத்தணும்னு வச்சுக்கேன், அவளை பாராட்டு, அழகே, அன்பே, ஆறு உயிரே. ஆமாம், இல்லாமல் சேலை கட்டி வந்த நீலவோ மயிரெல்லாம் பாடுவான். மலர்கள்லேயே சிறந்த மலர்ன்னுமா. மலர் ஒரு பொண்ணு மலர் மாதிரி ஆகுது, சனியை மாதிரி இருக்குது. ஆனால் மலருன்னுவான், அழகுன்னுவான், இடைன்னுவான், இடுப்புன்னுவான். நீ நெளிதல் ஐயோப்பா பாம்புன்னா மயிர் படம் எடுக்குது. நீ எடுக்கிறப்ப அறுப்பாட்டம்லாம் பாராட்டுவான். அவள் அப்படியே மகிழ்ந்து போவாள், இவனுக்கு அடிமையாகி போவாள். இவன் சொல்லுவதெல்லாம் கேட்டு கேட்டு ஏமாந்து ஒரு நாள் இறந்து போவாள். இதுதான் பெண் புத்தி, பின் புத்தி என்றார்கள் போல இருக்குது பெரியவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சினிமா பாட்டு ஒன்று, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும் என்பது என்னது ஒரு நல்லா மேட்ரு பண்ணி விட்டுருவார் செம்மையாக. ஆமாம், ஓனா மாதிரி அப்புல் கவல் தான். ஆமாம், காற்றடிக்கிற பம்பு ஆகிடும். காற்றடிக்கிற பம்பு இருக்குல்ல, வாட்டர் வரலன்னு வச்சுக்கோ, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ கார்பரேஷன் இப்போ எடுத்துக்கப்பா, கார்பரேஷன் நம்ம ஊருக்கு கார்பரேஷன் பம்பு எடுத்துக்க, என்ன தான் அடிச்சா கூட தண்ணி வராது, காற்று தான் வரும். அப்படிப்பட்டவன் தான் இந்த புறம்போக்கு ஆச்சுங்க. ஆமாம், தூண்டி விட்டு போடுவான், ஆனால் அதை அடங்காது. நெருப்பை பற்ற வைத்து விட்டு போய் விடுவான், அது அங்கே புகைந்து கொண்டே கிடக்கும். அதுதான் ஒரு பெண். ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும். அது அடங்காது, அதுதான் பாவம். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அதுங்க அப்படி தான் கிடக்கும், அதுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காந்தியும் கண்ணதாசன் சொல்லிட்டு ஒரு சமாஜம் ஒரு விஷயம் படித்தேன். அது என்னென்னா, கவிஞன் என்பவன் திறந்த மனதுடன் இருப்பது நல்லது. ஒரு கவிஞன் திறந்த மனதுடன் இருக்கணும், பொய் சொல்லுபவனாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஒப்பிடுதல் ரொம்ப சரியாக இருக்க வேண்டும். துட்டுக்கு எழுதுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமாம், பாரதியெல்லாம் துட்டுக்கு எழுதலை, காசுக்கு எழுதலை. பாரதியெல்லாம், திருவள்ளுவரெல்லாம் காசுக்கு எழுதலை. இங்கே ரொம்ப பேர் துட்டுக்கு எழுதுவான். மேடை பட்டிமன்றம் கிட்டிமன்றம் எல்லாம் பேசுவான். ஆமாம், பேசிட்டு ஆட்டோக்கு காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஸ்டேஜையே காலி பண்ணி விட்ருவான். என்னையா ரொம்ப பேசுனேன், ஏன்னா மயிர் நீ நான் 40 வருஷமாக அதே தான் பேசுகிறேன் இந்த மேடையில். ஏண்டா 40 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் பேசினேன் கருமம், ஏதோ அதே கருமத்தை தான் அமெரிக்காவிலையும் பேசினேன். அப்புறம் அந்த தமிழ்ச்சங்கன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் அதே தான். இப்போ 40 வருஷமாக அரைச்ச மாதிரியே அரைக்கிறியே, ஏன்டா தரித்திரம் பிடிச்சிடும். ஊரில் இருக்கிறவனெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன், 1000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவனெல்லாம் பற்றி மேடையில் பேசுகிறிய அறிவு. நம்ம புள்ள குடிச்சிட்டு ரோட்டில் நக்கி நிற்குது, சப்பி நிற்குது, அதை பற்றி பேச வேண்டியதுதானடா மேடையில். என்னைக்காவது எவனா இந்த மேடை பேச்சாளன் அந்த கல்யாண மாலை
மயிறு மாலை எல்லாத்துலேயும் பேசுகிறாங்களே, எவனாவது ஒரு நாள் ஒரே ஒரு மேடை பார்த்தாலும் ஒரே ஒரு எழுத்தான் தான் புள்ள இப்போ காலங்காத்தால் என்ன பண்ணிச்சு, கஞ்சா குச்சிச்சா, தண்ணி அடிச்சிச்சா, சொல்லு, கடலை போச்சா சொல்லு, எங்கே பொறுக்கிங்க இருக்குது சொல்லு. துட்டு கமர்ஷியல். பாரதி எழுத வேண்டும் என்றால் பாரதியை போல் எழுதல, திருவள்ளுவரை போல் எழுது. அவங்களாம் துடுகு எழுதலை, மனநிறைவு வேண்டும். சரி, அதுதான். இப்போ கவிஞன் என்பவன் திறந்த மனதுடன் இருப்பதே நல்லது. கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கையில் அவர் திறந்த மனதுடனே வாழ்ந்து காட்டினார். ரொம்ப ஓப்பன் மைண்டட், யதார்த்தம். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி கிரேட், ரொம்ப யதார்த்தம். அப்படி ஒரு யதார்த்தத்தெல்லாம் இனியும் பார்க்க முடியாது. இட்ஸ் ஓவர், அவள் தான் அப்படி தான் போகணும். ஸோ மேலும் இதை தான் என் வாழ்வு ஒரு திறந்த புத்தகம் என்பதாக அப்படி சொல்கிறாரு. ஒரு மனுஷன் கீழே என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு 5 வருஷம் என் கூடவே இருந்தால் என்னை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் நானும் ஒரு 5 வருடம் கூடயே இருக்கேன், 24 மணி நேரமே இருக்கும் கூட, நான் கூட உன்னை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம், இதோ இப்போ என்ன எடுத்துக்கிங்க, இப்போ நான் வந்து இப்போ 38 வருடமாக என் பொண்டாட்டி கூட இருக்கிறேன். இன்றைக்கி அவள் மனமே எனக்கு என்னவென்று எனக்கு தெரியாது. பட் ஷீ நோஸ் மீ. ஆமாம், அவளே என்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாள். என்னை குழந்தை போல தாளாட்டி பாலூட்டி சோறுட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறாள். பட் நான் வந்து தெரியாது. அவன் ஒரு புஸ்தகம், ஒரு நல்ல ஒருத்தனை படிக்க வேண்டும் என்றால், ஒருத்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனை புத்தகமாக நினைத்துப்பார். ஏன்னா நீ ஒரு புத்தகமாக நினச்சின்னா நீ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது மாதிரி ஒரு 100 பேர் ஒருத்தோட ஒரு புஸ்தகம், ஒரு 100 பேரை நீ பாரு. ஒரு 100 பேரை புத்தகமாக நினைத்து நீ அவன் கூட பழகு. நீ 1000 பேருக்கு சமம் ஆகிடுவேன், 1,00,000 பேருக்கு சமம் ஆகிடுவேன். 100 புஸ்தகங்களை படித்தவன் 100 வாழ்க்கையை 100 மனிதர்களை அறிந்து கொண்டான் என்று சொல்கிறது. புத்தகங்கள் வாசிங்க, நல்லா படிங்க. இந்த மாதிரி செய்தி கூட படிக்க மாட்டேறவங்ககிட்டலாம் போய் நான் பேசிட்டு கிடக்கிறேன். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக மிக கேவலமான ஒரு விஷயம். யாருக்கிட்ட பேசணுன்னு கூட தெரியாமல் பேசிட்டு கிடக்கிறேன் பார்த்தியா. ஸோ அதுதான், புத்தகங்களை படியுங்கள், நல்லா வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி, அறிவு, ஞானம் தேடி தேடி போங்க. காசு பின்னால் ஓடாத, அது சோறு போடாது, உன்னை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் போட்டுரும். சரி, அது மாதிரி தான் அவருடைய மேலும் இதை தான் என் வாழ்வு ஒரு திறந்த புத்தகம் என்பதாக என்கிறார். நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படி சொல்கிறார் யார்? கண்ணதாசன் அவர்கள். அவருடைய பாடல்களும் நூல்களும் சிறந்த புத்தகம் மட்டுமல்ல, அது சிறந்த புத்தகமாகவும் இருந்துள்ளது. ஆமாம், அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய புத்தகம். முடிந்தால் அவருடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. அப்போ ஒரு முறை வாசகர் ஒருவர் கவிஞரிடம் கீழ்கண்ட கேள்வியை கேட்டாராம். ஒரு வாசகர் ஒருத்தர் கவிஞர்கிட்ட, யாருக்கிட்ட, கண்ணதாசன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். வாசகர் என்னை போல ஒருவன் என்று நினைத்துக்கொள்கிறேன். நான் வாசகன் தானே. படிப்பது என்றால் எனக்கு அவ்வளோ இன்பம். படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே காலம் முழுதும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒன்றும் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. என்று கற்றுக்கொள்வனே என்று கூட தெரியவில்லை. ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தையை போல் இருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு முறை ஒரு வாசகர் கண்ணதாசன் கிட்ட போய் கேட்குறாரு, காந்தியடிகள் சுய சரிதையான சத்திய சோதனை எழுதுகிறார். காந்தியடிகள் தன்னுடைய சத்திய சோதனை எழுதியிருக்கிறார். சுயசரிதை, காந்தியடிகளின் சுயசரிதை சத்திய சோதனை எழுதியிருக்கிறாரு. தாங்கள் வனவாசம் எனும் சுயசரிதை எழுதியுள்ளீர்கள். அவர் வனவாசம் சொல்லிட்டு நம்ம கண்ணதாசன் அவர்கள் அவருடைய சரித்திரத்தை, அவருடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார். நான் எதை படிக்க என்றாராம். அப்போ கேட்குறாரு வாசகர், இந்த மாதிரி நான் எதை படிக்கட்டும்? ஆமாம், காந்தியடிகளின் சத்திய சோதனையை படிக்கட்டுமா, அல்லது உங்களுடைய சுயசரிதை வனவாசத்தை நான் படிக்க வேண்டுமா என்று சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த வாசகர் யார்கிட்ட கேட்குறாரு? நம்ம கண்ணதாசன் அவர்களிடம் கேட்கிறார். மாபெரும் சிந்தனையாளர், கவிஞன், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, அற்புதமான ஒரு ஓப்பன் மைண்டு ஹார்ட்டட் சொல்கிறோம்ல, அவர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு கவிஞர் சொன்ன பதில் இதோ. அவருக்கு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருனாக்கா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என தெரிந்து கொள்ள காந்தியின் சத்திய சோதனையை படியுங்கள். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்றால் அதற்கு காந்தி அவர்களின்
சத்திய சோதனை அவருடைய சுயசரிதம் இருக்குதுல்ல, அந்த புத்தகத்தை படியுங்கள். மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள என் வனவாசத்தை படியுங்கள் என்றார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு என்னுடைய சுயசரிதையான வனவாசத்தை படியுங்கள் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அந்த வாசகருக்கு எப்பேற்பட்ட ஒரு மனிதன், எப்பேற்பட்ட ஒரு மனிதன், எப்பேற்பட்ட சிறந்தவர்கள் இருக்கும் இந்த உலகை நாசம் பண்ணிட்டீங்களேப்பா. காசுக்கும் பிரியாணிக்கும் கோட்டிருக்கோம். உன் குழந்தை குட்டிங்கெல்லாம் நடுரோட்டில் இருக்கு, உணரவே மாட்டாயா மனிதா என்று உணரப் போகிறார் உலகம் அழிந்ததுக்கு அப்புறமா. இங்கே எல்லாமே அப்படித்தான், செத்ததுக்கு அப்புறம்தான் இங்கே எல்லாம் சட்டம் திட்டம் மயிறு மண்ணங்கட்டி எல்லாம் மாற்றுவானுங்க. ஸோ எனவே மைடியர் போர்டு ஒரு சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸை, ஆமாம், உன்னுடைய வாழ்க்கை என்ன? காந்தி சொல்லிட்டார். ஆமாம், கண்ணதாசன் கிட்ட ஒரு ஆசிரியர் ஒரு வாசகன் கேட்டான், ஆமாம், காந்தி அடிகளின் சத்திய சோதனையை படிக்க வேண்டுமா அல்லது உங்களுடைய வனவாசம் என்கின்ற சுயசரிதையை படிக்க வேண்டுமா? அப்படித்தான், உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ அறிந்து கொள். நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எங்கு தோன்றினாய்? எவர் தோற்றி வைத்தார்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செய்ய போகிறாய்? என்ன பாவங்களை செய்தாய்? பாவத்தின் சம்பளம் மரணம், அதை மட்டும் மறந்து விடாதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் உன் பிள்ளைகளை போய் சேரும், அதையும் மறந்து விடாதே மனிதா, அதையும் மறந்து விடாதே. கூடிய மட்டில் உன்னை திருத்தி கொண்டு இந்த சமுதாயம், இந்த உலகத்தை நாசம் செய்யாமல் வாழுங்கள் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தினத்தந்தி தலைப்பு செய்திகள் 1/2/2025 பிப்ரவரி 1 2வது மாதம் 2025. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரயில் பாதை இணைப்பு, 3 கோடி பேருக்கு புதிய வீடுகள், நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜனாதிபதி உரை. நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றிய போது எடுத்த படம். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கூர், சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் அருகில் உள்ளனர். சென்னை பிப்ரவரி 1, 2025. பெரியாரை மதிக்காதவர்களை நாங்கள் மதிக்க மாட்டோம். எல்லா பிரச்சனைகளிலும் அரசுக்கு எதிராகவே கவர்னர் செயல்படுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதுடெல்லி. டெல்லியில் 7 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. கெஜ்ரிவால் மீது நம்பிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை. பவுனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 960 உயர்வு. தங்கம் விலை ரூபாய் 61,000 கடந்து புதிய உச்சம். புதுடெல்லி. நாடாளுமன்ற உரையின் போது ஜனாதிபதி சோர்வடைந்தார். சோனியா காந்தி கருத்துக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்று வரும் கொளத்தூர் வன மீன்கள் வர்த்தக மையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்த போது எடுத்த படம். சென்னை. பிடிவாரண்ட் எச்சரிக்கையால் ஐகோர்ட்டில் உள்துறை செயலாளர் ஆஜர். பல்லாவரம். பிப்ரவரி 1, 2025. பல்லாவரத்தில் பெண் டாக்டர் தீக்குளித்து தற்கொலை. புதுடெல்லி. டெல்லி வேட்பாளர் மீது கார் மோதல்.
கால் முறிந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி. சண்டிகர், பஞ்சாபில் லாரி மீது வேன் மோதி 11 பேர் பலி. சென்னை பிப்ரவரி 1, 2025 தந்தி தலைப்புச் செய்திகள். ஈக்குவடார் நாட்டில் நித்யானந்தா, ஐகோர்ட்டில் தமிழக அரசு தகவல். துபாய், நெல்லையை சேர்ந்தவருக்கு துபாய் லாட்டரியில் ரூபாய் 2.25 கோடி பரிசு. முகமது, சென்னை, விஜய் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமனம். சென்னை, அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் நியமனம். 4 மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த சீனாவின் டீப் சீக். சென்னை, முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. மத்திய மந்திரி அமித்ஷா, முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய காட்சி. முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மணமகனுக்கு மரக்கன்று, பசுமை கூடை வழங்கி வாழ்த்து தெரிவித்த காட்சி. புதுடெல்லி, பிப்ரவரி 1, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தங்கம் விலை குறையும், பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தகவல். நிர்மலா சீதாராமன். யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 தேர்வுகளுக்கு இலவச மாதிரி வகுப்பு. இந்தியாவின் முதல் 100% பார்வையற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி பெனோசெபின் இந்திய அளவில் யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பிடித்த இஷிதா கிஷோர் ஆகியோர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் பூமிநாதனிடம் வாழ்த்து பெற்றபோது எடுத்த படம். சென்னை, போராட்டங்களுக்கு அனுமதி கேட்கும் விண்ணப்பங்களை 48 மணி நேரத்துக்குள் பாரபட்சமின்றி பரிசீலிக்க வேண்டும், போலீஸுக்கு ஐகோர்ட் உத்தரவு. கருப்பொருள் குடியரசு நாடாக இந்தியாவின் 75 ஆண்டுகளை கொண்டாடுதல் 1950 to 2025. தலைமை விருந்தினர் திருமதி திரௌபதி முர்மு, மாண்புமிகு இந்திய ஜனாதிபதி. புதுடெல்லி உலக புத்தக கண்காட்சி
ஒன்றிலிருந்து 9 பிப்ரவரி 2025 காலை 11 மணி முதல் இரவு 8 மணி பாரத் மண்டபம் வளாகம் புதுடெல்லி தொடக்க விழா சனிக்கிழமை 1 பிப்ரவரி 2025 காலை 11 மணி இடம் பாரத் மண்டபம். தமிழ்நாடு கட்டட மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் அறிவிப்பு. இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. சென்னை தீவு திடலில் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி ஜனவரி 11 முதல் மார்ச் 31 வரை. புதுடெல்லி பிப்ரவரி 1, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மூடுபனி படத்தில் இசை அமைத்து இடம்பெற்ற என் இனிய பொன் நிலாவு பொன் நிலவலன் கனாவு பாடலுக்கு இளையராஜா உரிமை கோர முடியாது, டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு. புதுடெல்லி ஈரானில் 3 இந்தியர்கள் மாயம். தஞ்சாவூர் புதுமண தம்பதி விஷம் குடித்து தற்கொலை. சென்னை தமிழக வெற்றிக் கழக கட்சி 3ஆம் கட்ட பட்டியல். 19 மாவட்ட செயலாளர்கள் யார் யார்? விஜய் அறிவிப்பு. சென்னை தமிழகத்தில் முதன் முறையாக பலூனை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சியாளருக்கு தோள்பட்டை அறுவை சிகிச்சை. ரெலா ஆஸ்பத்திரி சாதனை. சென்னை இரும்பு நாகரிகத்தின் முன்னோடியான தமிழர்களின் தொன்மை குறித்த சிறப்பு நிகழ்ச்சி ஹலோ எஃப்எம்மில் இன்று ஒளிபரப்பாகிறது. வண்டலூர் பிப்ரவரி 1, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஒரே நாள் இரவில் 8 இடங்களில் நகை பறிப்பு. வாலிபரை பிடிக்க டெல்லி விரைந்த தனிப்படை போலீசார். அச்சரப்பாக்கம் தேசிய ஊரக வேலை திட்ட பணி வழங்க கோரிய அரசு பஸ் சிறைபிடிப்பு. அரசு பஸ்ஸை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்திய காட்சி. காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழா அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். குன்றத்தூர் இருவேறு விபத்துகளில் 2 பேர் பலி. ஆலந்தூர் காரப்பாக்கத்தில் சாலையை கடந்தபோது சோகம். கல்லூரி வேன் மோதி 2 பெண்கள் பலி, மேலும் 2 பேர் படுகாயம். காஞ்சிபுரம் கோவில்களில் வாழும் கலை அமைப்பு நிறுவனர் ரவிசங்கர் சாமி தரிசனம். காஞ்சிபுரம் அனுமதியின்றி ஊர்வலம். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு. மாமல்லபுரம் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டுவதற்காக ஹோட்டலில் தங்கியிருந்த 25 காங்கிரசார் கைது.
ஸ்ரீபெரும்புதூர் கிணற்றில் தவறி விழுந்த டிரைவர் சாவு. ஆலந்தூர் பிப்ரவரி 1, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பெண்களை காரில் விரட்டி சென்று மிரட்டிய வழக்கு. கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது, மேலும் 3 பேருக்கு வலைவீச்சு. மதுரை ஏப்ரல் 28 வரை கெடு. கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டதை தலைமை செயலாளர் உறுதி செய்ய வேண்டும். மதுரை ஐகோர்ட் உத்தரவு. புதுடெல்லி பிப்ரவரி 1, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். கோவில்களில் முக்கிய பிரமுகர்களுக்கான சிறப்பு சலுகைக்கு எதிராக வழக்கு. சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க மறுப்பு. சென்னை ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் கைதான சப் இன்ஸ்பெக்டரை சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்று விசாரணை, சொத்து விவரங்களை சேகரித்ததாக தகவல். வணிக பகுதி. ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரிப்பு. உருக்கு உற்பத்தி திறனை 30 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு. மும்பை பங்கு சந்தை 741 புள்ளிகள் உயர்வு. ஸ்மார்ட் யுகம். ஸ்மார்ட் போன் யுகத்தில் 47% பேருக்கு தங்கள் துணையின் மொபைல் எண் மனப்பாடமாக தெரியாது. ஃபோன் புக் பார்த்தே டயல் செய்கிறார்கள். அறிவாற்றல். பிறரை ஏமாற்றுவதற்காகவே அறிவாற்றல் திறன் பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்டதாக மானுடவியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மாறும் தேசம். உலகளவில் அடர்ந்த காடுகள் இல்லாத நாடுகளுள் ஒன்றாக கத்தார் இருக்கிறது. ஏனெனில் இது அரேபிய தீபகற்பத்தில் பாலைவன நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. 2020 நிலவரப்படி கத்தாரில் 0.1% குறைவாகவே இயற்கை காடுகள் உள்ளன. அந்த நிலையை மாற்றும் முயற்சியில் களமிறங்கி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. அங்கு ஒலியாண்டர், சமர் போன்ற சிறிய வகை மரங்கள் வளரும் சூழல் நிலவுகிறது. அல்தகரா என்னும் சதுப்பு நில காடுகளும் உள்ளன. அது அந்நாட்டின் பழமையான சதுப்பு நில காடுகளும் உள்ளன. அது அந்நாட்டின் பழமையான சதுப்பு நில காடாக விளங்குகிறது. மேலும் சில செடிகளை கொண்டு காடுகளை உருவாக்கும் முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. உலகளவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய காடு அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு தோகா பகுதியில் சுமார் 50 கிலோமீட்டர் பரப்பளவில் சிறிய வகை மரங்களை கொண்டு பிரம்மாண்ட காடு உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சைகைகளை எழுத்துக்களாக்கும் ஸ்மார்ட் கிளவுஸ். விவசாய கழிவிலிருந்தும் ஆடை தயாரிக்கலாம்.